அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேரநம்பதிராசன் நீலமிக சுவாமிநாதன் இன்று காணவிருப்பது திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரத்தில் உள்ள அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள கள்ள விநாயகர். கள்ள விநாயகர்னோன்னா பல பேர் பல விதமாக நினைப்பாங்க. இருந்தாலும் கள்ள விநாயகர் ஏன் பேர் வந்ததுங்கிறத மூலாதாரமாக உள்ளதை சொல்லிடுறேன். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுங்க. அதாவது பார்க்கடலை கடந்து கொண்டு இருக்கும்பொழுது அமுதம் வந்து வெளியில் வருது. அப்போதைக்கு விஷ்ணு பகவான் என்ன செய்கிறாருன்னா, அதை எடுத்து தேவர்களுக்கு கொடுக்கறதுக்காக அதை எடுத்து கொடுக்கறதுக்கு போகிறாரு. அப்போ திடீர்னு காணாமல் போயிடுது. அப்புறமேல தான் தெரிஞ்சது, இது வந்து விநாயகர் பெருமான் வந்து அதை எடுத்து ஒளி வச்சிட்டார். எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும் விநாயகர் பெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு தான் செய்யணுங்கிறது தேவர்கள் இறைவர்களுக்குள்ளே உள்ள ஒரு ஐதீகம். இது இப்போன்னு கிடையாது, நம்ம பாரம்பரியத்துலையும் அதுதான் நடந்துகிட்ருக்கு. எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல விநாயகர் பெருமானுக்கு அவரை வளர்த்து மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி கிடிச்சி ஏதோ ஒன்று நம்ம வந்து பிள்ளையார் உருவத்துக்கு கொண்டாந்து அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு பூஜை செஞ்ச பிறகு தான் அடுத்தது எதாக இருந்தாலும் செய்யணுங்கிறது ஐதீகம். இதை வந்து அவர் தேவரே மிஸ் பண்ணிவிட்டார். அந்த விஷ்ணு பகவானை மறந்துட்டார். மறந்து மிஸ் பண்ணோன்னா தான் இவர் வந்து அந்த அமிர்த கலசத்தை வந்து இவர் வந்து ஒளி வச்சிட்டார். அப்புறமேல தான் அவர் ஞானத்தில் கண்டுபிடிச்சப்போ, ஓ இங்கே தான் இருக்குதுன்னு சொல்ல பிறகு அப்புறமேல அவரை வணங்கிட்டு, அதாவது கணபதியை வணங்காமல் நம்ம எந்த செயலுமே செயல்பட முடியாதுங்கிறதுக்காக தான் இவர் வந்து அந்த ஒரு விளையாட்டை காமிச்சார். இது ஒரு ஐதீகமாக கருதப்படுது. அதனால தான் இந்த அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் மட்டும் இந்த இதில் வந்து கள்ள விநாயகர்னு பேர் வந்தது காரணம் இதுதான். அவர் என்னென்னா, அவர் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சியும் சுப நிகழ்ச்சியும் சரி, அதே இதை அவரை வணங்கிக்கிட்டு இந்த அமுத கலசத்தில் உள்ள இதை எடுத்து கொடுத்துருந்தா, அமுதத்தை எடுத்து கொடுத்துருந்தா இந்த பிரச்சனைகளை கிடையாது. இவன் வணங்காமல் பூஜை செய்யாமல் அது ஒரு புண்ணியமான ஒரு இதை செய்யாதனால இந்த கணபதி பிள்ளையார் வந்து எடுத்து வச்சுக்கிட்டதா சரித்திரம் சாதனைகள் அவர் சொல்கிறாங்க. அதனால் நாம் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம கணபதியை வேண்டிட்டு எதாக இருந்தாலும் செய்யுங்க. அதை வந்து கண்டிப்பாக நம்பிக்கை வச்சு செஞ்சால் எந்த ஒரு செயலும் சிறப்பாக இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு காவடி எடுக்கிறோம், ஒரு எடுக்குன்னா கூட கணபதியை வேண்டிட்டு காமாட்சி விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமேல தான் வந்து நம்ம காவடி எடுக்கிறோம். ஒரு எந்த ஒரு ஊருக்கு போனாலும் நம்ம உள்ள பிள்ளையார் வணங்கிட்டு தான் எதாக இருந்தாலும் செய்யணுங்கிறது ஒரு சிறப்பு. அதனால் எல்லாம் வல்ல கணபதி அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன். கணபதியை பற்றி இந்த கள்ள விநாயகரை பற்றி இப்போ இந்த சப்ஜெக்டு வேறு ஒன்றும் கிடையாது. கள்ள விநாயகர்னு பேர் வந்ததுக்கு காரணம் தான். இன்னும் மற்றும் ஒரு அரிய நிகழ்வுடன் உங்களை சந்திக்கிறேன், அவ்வப்போது சந்திக்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் இந்த எல்லை தெய்வமான புஷ்கலதா ஐயனாரோட பற்றி இன்னும் சில நேரத்தில் வீடியோ போடுறோம். காணொலியை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்கள் என்னோடய காணொலி நேரடியாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். திருச்சி தமிழ். நன்றி, வணக்கம்.